அந்த 7 சாராரில் ஒருவர் நபி அவங்க சொல்கிறாங்க, வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், அவனுடைய உள்ளம் பள்ளியோடு பிணைக்கப்பட்டிருக்கும்னு சொன்னாங்க. இணைக்கப்பட்டிருக்கும், பள்ளியோடு அப்படியே கொழுகியிருக்கும் அவருடைய உள்ளம். முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வருவது சகோதரர்களே, வெளியே போனால் ஹத்தா யஊத இலைஹி, மீண்டும் அந்த பள்ளிக்கு வரும் வரைக்கும் அவருடைய உள்ளம் நிம்மதியாக இருக்க மாட்டாதான். அப்படித்தான் அந்த மனிதனுடைய உள்ளம் இருக்கு. பள்ளி வாசலுக்கு வருவது என்பது அது அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷமான. நான் கல்யாண வீட்டுக்கு போகிறேன்டா, எப்படி இப்போ நாட்டுக்கு போகிறேன்டா, நாளைய நாட்டுக்கு போகிறேன்டா, இன்றைக்கு என்ன இப்போ நாளையே கல்யாணம் முடிக்கிறார்கள், இன்றைக்கு எப்படி இருக்கும், ஏன்னா எவ்வளோ பெரிய குதூகலம் மகிழ்ச்சி. சகோதரர்களே, பள்ளி வாசலுக்கு போகிறதா இருந்தால் மூமீன்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன், நாளை மறுமையில் இதனால் இப்படி ஒரு பாக்கியம் இருக்கிறது. பள்ளிக்கு வந்தால் அவசரமாக திடீர்னு ஓடுறவங்களா இருக்க மாட்டார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய மாளிகையிலிருந்து வெளியே போனால் உள்ளுக்க வர நினைக்கிற அந்த மக்கள் இருக்கிற நேரம் வெளியோட நினைப்பாங்களா? இல்லை. மனிதனுக்கு வாழ்க்கையில் அவசிய தேவைகள் இருக்கிறது சகோதரர்களே, அது சப்ஜெக்ட் வேறு. இல்லாவிட்டால் அவசியமான எந்த தேவையும் இல்லை. நாம் முடிந்த வரைக்கும் எங்களால் முடிந்த ஒரு நேரத்தை பள்ளிவாசலில் கழித்துவிட்டு செல்வது என்பது உண்மையில் அல்லாஹு தாலா வாழ்க்கையில் எங்களுக்கு பரக்கத்து செய்திருக்கிறான் என்பதற்கு ஒரு அடையாளம். நபி அவங்க சொன்னாங்க, தொழுது முடிந்து மனிதன் அந்த இடத்தில் இருக்கும் காலமெல்லாம் 5 மினிட்ஸ் இருந்தீங்களா அது வரைக்கும், 10 மினிட்ஸ் இருந்தீங்களா அது வரைக்கும், 15 மினிட்ஸ் இருந்தீங்களா அது வரைக்கும் சொன்னாங்க, உங்களுக்காக ஒரு மலக்கை அல்லாஹ் நியமித்திருப்பான். அந்த மலக்கு வந்து என்ன செய்வார், அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இந்த மனிதனுக்கு அருள் செய், இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து விடு. குஃப்ரானக் மன்னிப்பு, பிறகு சொன்னார்கள் ரஹ்மத்து, ரஹ்மத் செய் என்று ஒரு மலக்கு வந்து துஆ கேட்டுக்கொண்டு இருப்பாராம். சகோதரர்களே, ஒரு மனிதன் துஆ அங்கீகரிக்கப்படும் மனிதனாக இருந்தால், இப்போ எனக்கு தெரியும் உதாரணமாக இந்த ரிகார் பிரதர், இவர் கேட்டால் அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான், இவர் கேட்டால் என்ன அல்லாஹ் கபூல் செய்திருவான் என்பது தெரிஞ்சால் நாங்கள் அவர்கிட்ட எவ்வளவு நெலிஞ்சி நவிஞ்சி கெஞ்சி கதறி, கொஞ்சம் ப்ளீஸ் இப்படி ஒரு தேவரைக்கு துவா கேளுங்க, நீங்கள் கேட்டால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் தந்துடுவான் அப்படி ஒன்று இருந்தால். இப்போ பாருங்க, மலக்குமார்களை பற்றி என்ன வந்திருக்குது, லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும், ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்பவர்கள் அல்ல அவர்கள். அப்போ அவங்க கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்வானா இல்லையா? டெஃபினெட்லி, கண்டிப்பாக அவர்களுடைய துவா அங்கீகரிக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள். அத்தகைய மலக்குமார்கள் வந்து என்ன செய்வார்களாம், யா அல்லாஹ் இந்த இருக்கக்கூடிய மனிதனுக்கு அருள் செய், இவருடைய பாவத்தை மன்னி என்று 2 துஆ கேட்டுக்கொண்டு இருப்பார்களாம். ஒரே ஒரு கண்டிஷனில் போட்டாங்க நபி, மாலம் யுஹ்திஸ்ன்றாங்க, ஒது முறியாமல் இருக்கும் வரைக்கும். அவர் ஒது முறியாமல் அந்த இடத்துல இருக்கும் வரைக்கும் இந்த துஆ என்ன செஞ்சு கொண்டிருக்கும், அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்.